திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் அணுகுமுறை வருந்தத்தக்க வகையில் உள்ளது என்று பாஜக விமர்சனம் செய்துள்ளது. இதுகுறித்து பாஜக செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி அளித்துள்ள பேட்டியில், தர்காவை ஒட்டிய சில பகுதிகளை தவிர ஒட்டுமொத்த குன்றும் தேவஸ்தானத்திற்கு சொந்தம் என 1931 ஆண்டின் தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த கல்வியாண்டில் 100 அரசு பள்ளிகளில் ஸ்கூல் ITI தொடங்கும் திட்டம் உள்ளதாக ஹோசூரில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தெரிவித்தார். தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள பகுதிகளில் படிக்க இயலாத மாணவர்கள் உள்ள பள்ளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஸ்கூல் ITI திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டுலு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு 6000 கன அடியில் இருந்து 4000 கன அடியாக குறைந்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நின்றுள்ளதாலும் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாலும் நீர்வரத்து குறைந்துள்ளது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் வீட்டை விட்டு வெளியே வந்த சிறுவன் சாலையில் நடந்து சென்றபோது தெருநாய் துரத்தி கடிக்க பாய்ந்ததால் அதிர்ச்சி அடைந்த சிறுவன் ஓடி வந்து வீட்டிற்குள் புகுந்து கொண்டார். CCTV கேமராவில் பதிவான இந்த காட்சி இணையத்தில் பரவி வரும் நிலையில் நாய்களின் தொல்லையால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தெருவில் நடமாட முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.